உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மனோகருக்கு வந்துட்டு சோழன் முழுக்க முழுக்க பொய் சொல்லி ஃப்ராடு பண்ணி தான் இந்த கல்யாணத்தை பண்ணார். எல்லாத்துக்கும் மேலே நிலாவுக்கு சோழனை பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற விஷயம் இப்போது சேரன் மூலமாக மனோகர் எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டார். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சு இனிமேல் நிலாவை வந்து இங்கே வைக்கவே கூடாது, வீட்டிலேருந்து ஒரு வழியாக பிரித்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம், இதுக்கு மேலே இங்கே எதுக்கு இருக்கணும், திருவண்ணாமலைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை திருவண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு பொய் சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ நிலாவை பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு சோழன் வந்துட்டு பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுத்த விஷயமே அவங்க யாருக்குமே பிடிக்கல. ரெண்டு பேருமே நான் ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்து அவளுக்கு பிடிக்குமேன்னு சொல்லி இத்தனை நாள் கழித்து ஆசையாக செஞ்சு கொடுத்தா அதை கூட இவள் சாப்பிடாம ரோட்டு கடை பரோட்டா அவள் வாங்கிட்டு வந்தாங்கிறக்காக அதை உட்காந்து சாப்பிட்றாள் இவ. அதுவும் இல்லாமல் அந்த பையன் கூட சிரித்து பேசுகிறா, அந்த பையனை பிடிக்கும்னு சொல்கிறா. ஆனாலும் எதுக்காக டைவர்ஸ் பண்ணா அப்படிங்கிற கேள்வி ரெண்டு பேர் மனசுக்குள்ளாரையும் இருக்குது. இதை பற்றி நிலா கிட்ட கேட்டாலும் நிலா வந்து அதுக்கு கரெக்டான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது தேனு வந்து ரொம்ப ஒரு குழப்பத்திலே இருக்கும்போது மனோகர் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம், நீ பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தா வீட்டில் இருக்க எல்லாரும் நிலாவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பல்லவன், சேரன், அப்புறம் பாண்டியா இருக்கட்டும், கூடவே அவங்களோட மாமனார் அதாவது சோழனோட அப்பாவும் சேர்ந்து பார்க்க வந்துட்டு போகிறாரு. ஸோ இப்படி ஒவ்வொருத்தராக வீட்டுக்கு வந்துட்டு போகிறது சுத்தமாகவே அவங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்கல. போயிட்டு கிச்சனில் நின்றுட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க, என்னங்க இது மொத்த குடும்பமும் ஒவ்வொருத்தராக மாறி மாறி வந்துட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ சேரன் வந்து வீட்டில் வந்து நிலாவை வந்து பார்த்துட்டு பேசிட்டு சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. கிளம்ப போகும்போதே வந்து நிலா என்ன சொல்கிறாங்க, ஆனால் இவ்வளோ லேட் ஆகிடுச்சுன்னா எதில் வந்தீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் சைட்டில் வேலையை முடிச்சுட்டு அப்படியே தான் வந்தேன், காலையில் பாண்டியை வர சொல்லிவிட்டு பாண்டி கூட நான் போயிட்டேன்ப்பா, இப்போ நான் பாண்டியை வர சொல்லி நான் போய்க்கிறேன்ப்பா, அப்படியே போயிட்டு இருக்கும்போது பாண்டி வந்தானே நான் அப்படியே போயிடுவேன்ப்பா அப்படிங்கிறாங்க. இருங்கண்ணே, அவர் இது கடையில் வேலையாக இருப்பார் இல்லை வீட்டில் இருப்பார், நான் அப்பாவை உங்களை காரில் போய் ட்ராப் பண்ண சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அண்ணனை போயிட்டு நீங்கள் காரில் விட்டுட்டு வந்துடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. அவரும் நிலாக்கு முன்னாடி எதுவுமே சொல்லிக்க முடியாமல் சரிம்மா நான் போய் விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சான்ஸ், சேரன் கிட்டையாவது எப்படியாவது நம்ம விஷயத்த வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நானே கூட்டிகிட்டு போகிறேன் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ காரில் போகும்போதுமே ஒவ்வொன்றா வந்துட்டு கேட்டுகிட்டே வராரு மனோகர், என்னப்பா வீட்டிலலாம் எப்படி போயிட்டுருக்கு, நிலா எப்படி இருந்தா அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன சார், உங்கள் பொண்ணை நீங்கள் சூப்பராக வளர்த்துருக்கீங்க, நிலா வந்துட்டு தங்கம் சார், எங்கள் வீட்டுக்கு நிலா வந்ததுக்கப்புறம் தான் வீடாகவே இருந்துச்சு தெரியுமா, முன்னாடிலாம் சார் நாங்களாம் அவங்கவுங்க வேலைக்கு போவோம், ஒரு பொறுப்பே இல்லாமல் என்ன ஒன்று நான் ஓரளவு குடும்பத்தை பார்த்துக்கிட்டாலும் என் தம்பிங்களாம் அப்படி இல்லை சார், எப்போ பாரு வீட்டில் அடிச்சுப்பானுங்க, அதோ அன்னைக்கு கூட நீங்கள் வந்தீங்களே அப்போ கூட நிலா போனதுக்கப்புறம் சண்டை போட்டுட்டு இருந்தானுங்கல்ல, இதே மாதிரி தான் சார் முன்னாடியும் பண்ணிட்டு இருப்பானுங்க, ஆனால் இப்போலாம் டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவானுங்க சார், எல்லோரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம், எல்லோரும் இப்போ பொறுப்பாக இருக்கானுங்க சார், எல்லாமே உங்கள் பொண்ணால் தான் சார், சூப்பராக நீங்கள் வளர்த்துருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லும்போது மனோகர் வந்துட்டு நிலாவை பற்றி எனக்கு தெரியாதாப்பா அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து இறங்குறாரு. இந்த சான்ஸை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தம்பி ஒரு நிமிஷம்ப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சொல்லுங்கள் சார் அப்படிங்கும்போதே, இல்லை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நிலாவையும் சோழனையும் பார்த்தா ரெண்டு பேருக்கும் பிடிக்காத மாதிரியும் தெரியல, நல்லா பேசிக்கிறாங்க, ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்குது, அப்புறம் எதுக்குப்பா டைவர்ஸ்லாம் அப்ளை பண்ணி இப்போ டைவர்ஸும் வாங்கிட்டாங்க, அவங்களுக்குள்ளே ஏதாவது மனஸ்தாபமா, சின்னது ஏதாவது சண்டை கிண்டை போட்டுக்கிட்டாங்களா, என்ன பிரச்சனைப்பா, தெரிஞ்சால் சொல்லுப்பா, நாம் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணலாம்ல அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி சேரன் வந்து சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு சோழனை கூட்டிகிட்டு போயிட்டு நல்லபடியாக பேசி கூட்டிகிட்டு போகிற மாதிரி போயிட்டு திருட்டு பள்ளியெல்லாம் போட்டு அனுப்பி விட்டதுனால இந்த இடத்துல அவர் கொஞ்சம் தயங்குறாரு. என்னப்பா பழைய மாதிரி என்ன இப்போ யோசிச்சிட்டியா, பொண்ணை பிரிஞ்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான்ப்பா தெரியும், அந்த மாதிரிலாம் இல்லை, என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், நீ பயப்படாமல் தைரியமாக சொல்லலாம்ப்பா என்கிட்ட அப்படிங்கும்போது, ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், அது ஒன்றும் இல்லை சார், நிலாவுக்கு வந்துட்டு நீங்கள் பிடிக்காத கல்யாணத்தை நீங்கள் ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னொன்னே நிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால் என் தம்பி அந்த டைமில் தான் உங்கள் வீட்டில் வேலைக்கு வந்திருந்தானா, அப்போ கார் டிரைவர் அவனாக தான் இருந்தப்போ நிலா போயிட்டு சொல்லியிருக்கு, அப்போது என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு சென்னையில் மட்டும் விட்டுருங்க அப்படின்னு கேட்டு தான் நிலா வந்திருக்கு சார், அதுக்குள்ளே நீங்கள் வேறு எல்லோரும் உங்கள் கண்டுபிடிச்சி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர ஆரம்பிச்சிட்டிங்களா, இதில் எங்களையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டான் சார், நாங்களும் தான் வந்தோம், ஆனால் பார்த்தா அதுக்குள்ளே பிரச்சனை ஆகிடுச்சா, சரின்னு நேராக இவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டான் சார், அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் அந்த கான்ஸ்டபிள் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி வந்திருக்கதா அவர் நினச்சிக்கிட்டாரு சார், இதை வந்து அவன் வந்து சோழன் வந்து அவன் வந்து சரி கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கல்யாணமும் பண்ணிட்டான் சார் அப்படின்னு சேரன் சொன்ன உடனே, இருப்பா கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா ரிஜிஸ்டர்லாம் பண்ணியிருப்பாங்க தானே டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்குண்ணா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் அங்கேயே ரிஜிஸ்டர் பண்ணி தான் கொடுத்தாங்களாம் அப்படிங்கிறாங்க. ஏன்பா எல்லாமே
ஆதார் கார்டு எல்லாமே எங்கள் வீட்டில் இருந்துச்சு. என் மருமக கூட 2 வாட்டி கொடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிவிட்டு கொடுக்க விடாமல் நாங்கள் வச்சுருந்தோம். அப்புறம் எப்படிப்பா அவளோட எந்த ப்ரூஃபும் இல்லாமல் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறாங்க. சார் அது வந்து எப்பயோ வந்துட்டு நிலா வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக சோழன்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கும் போல். அந்த இதை வச்சுட்டு அவன் ஏதோ பண்ணி கொடுத்துருப்பான் போல் சார். அந்த ப்ரூஃப் அவன் ஃபோனில் இருந்ததுனால அதை வச்சு அவன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டான் சார். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு பொய் கல்யாணம்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோன்னே நிலாவே ரொம்ப கோவப்பட்டுருச்சு சார் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீ என்னப்பா சொல்கிற? இப்போ சோழன் வந்துட்டு பொய் சொல்லி என் பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணான்னு சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. சார் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் என் தம்பிக்கு உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிக்கும் சார். நிலானா அவனுக்கு அவ்வளோ உயிர். எல்லாமே நிலாவுக்காக பார்த்து பார்த்து பண்ணுவான் சார். ஆனால் என்ன இந்த விஷயத்தில் நிலாவுக்கிட்ட பொய் சொல்லிட்டானே, கல்யாணம் பண்ணாதான் வந்து அங்கேருந்து தப்பிக்க முடியுங்கிற மாதிரி சொன்னதுனால தான் நிலா அதுக்கு சம்மதிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ளார எந்த இதுவுமே இல்லை. என் பொண்ணு வந்து சோழனை லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணிக்கல அப்படி தானேப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் அப்படின்னோடனே சரிப்பா அதனால் இப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அப்போது உன் தம்பி பொய் சொன்னது ஃப்ராடு பண்ணது பிடிக்காம தான் என் பொண்ணு அப்படி பண்ணியிருக்கா அப்படி தானே அப்படிங்கிறாங்க. சார் அப்படி இல்லை சார், 2 பேருக்குமே அதுக்குள்ளே கொஞ்சம் பிடிச்சி போய் நான் டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு தான் சார் கடைசி இதுக்கு போனாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டபிள் வந்துட்டு பேசிகிட்டு இருந்ததை வந்து நிலா வந்து கேட்டுருச்சு. அதை கேட்டுட்டு ரொம்ப கோவத்தில் தான் சார் அது டிவோர்ஸ் வேணும்னே அங்கே போய் சொல்லிருச்சு. அதனால டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க சார். ஆனால் சார் ஒன்று, நிலா வந்துட்டு சோழனுக்கு 6 மாதம் டைம் கொடுத்துருக்கு சார். அந்த 6 மாதத்துக்குள்ளார சோழன் வந்து நல்லா இருக்கான், அவன்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் பொய் சொல்லலை, அந்த மாதிரிலாம் அவன் நல்லா இருக்கான்னு சொன்னால் நிலா திரும்ப ஏதாவது அதை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கு சார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே அப்படியே மனோகருக்கு ஒரு மாதிரி இருக்குது. 6 மாதம் டைம் கொடுத்தா தானடா உன் தம்பி கூட அவள் சேருவா அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளாரே வச்சுட்டு சரிப்பா நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சார் எப்படியாவது அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுருங்க சார் அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன்ப்பா, என் பொண்ணோட ஆசை தானே எனக்கும் முக்கியம், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த விஷயத்த சொன்னதை கூட நல்ல விதமாக தான் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த விஷயத்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தேனுக்கிட்ட நிலாக்கு தெரியாமல் தனியாக சொல்கிறாரு. அப்போ இதை கேட்ட உடனே என்னங்க சொல்கிறீங்க, அவன் ஃப்ராடு பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கானா? அப்படின்னா இவ அவனை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணியிருக்கா இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் தேனு, நம்ம நினச்ச மாதிரி நம்ம பொண்ணு லவ் பண்ணியெல்லாம் எதுவும் ஓடி போகல. அவன் தான் பிளான் பண்ணி எல்லாமே பண்ணி நிலாவை ஏமாற்றிருக்கான் அப்படிங்கிறாங்க. அவனை சும்மா வாங்க விடுறது அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு தேனு, அவனை பழி வாங்குறதுக்கு இது இப்போ நேரம் கிடையாது. நம்ம இங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போகணும். இவ 6 மாதம் டைம் வேறு கொடுத்துருக்கலாம். அந்த 6 மாதத்துக்குள்ளார அவன் வந்து நல்லா தான் இருக்கான்னு ப்ரூஃப் பண்ணிவிட்டு இவ திரும்ப ஒரு சான்ஸ் கொடுக்குறேங்கிற மாதிரி நிலா சொல்லியிருக்கா. அதனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு நிலாவை கூட்டிகிட்டு போகிறோமோ அவ்வளோ நல்லது அப்படிங்கிறாங்க. ஏங்க இதை போய் சொன்னால் நிலா நம்ம கூட வர ஒத்துக்குவாளா? என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. நம்ம ஏன் இதை சொல்லி கூப்பிடணும், நான் அதுக்கெலாம் வேறு பிளான் வச்சுருக்கேன், நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்துட்டு ஹாலில் உட்கார்றாரு. நிலா வந்து லேப்டாப்பில் உட்காந்து அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா திடீர்னு அவங்க அண்ணன் கிட்டேருந்து கால் வருது. நிலாவோட அண்ணன் வந்து மனோகருக்கு கால் பண்ணுறாரு. அப்போ இவர் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு சொல்லுப்பா என்ன பண்ணிட்டுருக்கா, மதி என்ன பண்ணுது, குழந்தை என்ன பண்ணுறா அப்படிலாம் பேசும்போது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணன் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இவர் அப்படியே ஷாக் ஆகிற மாதிரி ஆகிட்டு சரிடா நான் உடனே கிளம்பி வரேன் அப்படிங்கிறாங்க. கூடவே தேனும் இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்கும்போது இவர் கண்ணை காட்டுறாரு. ஸோ நிலாவை இங்கேருந்து கிளப்புறதுக்காக ஒரு பிளான் அப்படிங்கிறது. ஸோ உடனே நிலாவும் கேட்டுட்டு என்னப்பாச்சு, அண்ணனுக்கு ஆக்சிடென்ட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நிலா, அண்ணனுக்கு ஆக்சிடென்ட்டா, நானும் அம்மா உடனே கிளம்பணும், நீ வரியா அப்படிங்கிறாங்க. நான் வரேன்ப்பா, அண்ணனை பார்க்காம எப்படி அப்படிங்கிறாங்க. சரி உடனே கிளம்புங்க போகலாம் அப்படின்னோடனே சரிண்ணே எல்லாருமே பேக் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க அந்த டைமில் தான் கரெக்டாக சோழன் வீட்டுக்கு வராரு நிலாவை பார்க்குறதுக்காக. அப்போ நிலாவை பார்த்துட்டு நிலா அப்படின்னு கூப்பிடும்போது சோழன் வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன நிலா ஏதோ பேக்கெல்லாம் வச்சுட்டு இங்கே கிளம்பிட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லை சோழன், அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான், இப்போ தான் ஃபோன் வந்தது, அதனால் நானும் அப்பா அம்மா எல்லாரும் போயிட்டு அண்ணனை பார்த்துட்டு வந்துடலான்னு கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. அப்படி சோழனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன இந்த ஆள் திரும்ப வேறு மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு ஒரு மாதிரி பயத்தோடு பார்க்குறாரு. அப்போ நிலா அதை புரிஞ்சுட்டு நீங்கள் அதெல்லாம் எதுவும் இல்லை சோழன், பயப்படாதீங்க, நிஜமாவே அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான், இப்போ தான் அண்ணன் ஃபோன் பண்ணாங்க, அண்ணியும் பேசினாங்க, போய் நான் பார்த்துட்டு உடனே வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே ஒரு மாதிரி பார்க்கும்போது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழனை தனியாக வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு நான் தான் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு கொடுத்த 6 மாதம் அப்படியே தான் இருக்குது, என்ன நடந்தாலும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. நிலா எனக்கு என்னவோ இது தப்பாக தோணுது, உங்கள் அப்பா ஏதோ பொய் சொல்லி கூட்டிகிட்டு போகிற மாதிரி எனக்கு தோணுது நிலா அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே நிலா இல்லை சோழன், ஏன் முன்னாடி தான் ஃபோன் பேசினாங்க, அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அன்னி கூடவா பொய் சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நிலா எனக்கு என்னவோ இங்கே தப்பாக நடக்குதுன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. நீங்கள் பயப்படாதீங்க சோழன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க, நான் போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு
இவரும் கிளம்பி வந்துடுறாரு. இங்கேருந்து நேராக திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா பார்த்தா அவங்க அண்ணன் வந்து நல்லா தான் ரூமில் உட்காந்துட்ருக்காரு. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா பார்த்தா இங்கே வந்து நல்லா நிலான்னு பேசிகிட்டு இருந்தவங்க அங்கே போனோடனே அவங்களோட தோரணையே மாறுது. ஸோ அங்கே போனோடனே பார்த்தா அவங்க அண்ணன் நல்லா தான் உட்காந்துருக்கும்போது, என்னண்ணா உனக்கு உடம்பு சரியில்லை, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்ல ஃபோன் பண்ணீங்க, அண்ணி என்னாச்சு அண்ணி அப்படிங்கிறாங்க. அப்போது மதி ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டே நிற்கிறாங்க. அப்போது தேன்னு பார்த்துட்டு, என்னடி அவன் அண்ணனுக்கு ஒன்றும் ஆக்சிடென்ட்லாம் ஆகலை அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிற, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தானேம்மா ஏன் முன்னாடி தானேம்மா ஃபோன் பேசுனீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அங்கேருந்து உன்னை திருவண்ணாமலைக்கு வாடின்னு கூப்பிட்டா நீ உடனே கிளம்பி வந்துடுவியா, அதனால தான் அண்ணன் அப்படி ஃபோன் பண்ண சொல்லி அங்கேருந்து உன்னை கிளப்பி கூட்டிகிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்க, திரும்பவும் நீங்கள் அதே மாதிரி தான் பண்ணுறீங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஏய் நிலா, ஒரு நிமிஷம் நிப்பாட்டுறி, இது ஒன்று நாங்கள் கட்டாயப்படுத்தி உன்னை வந்து கஷ்டப்படுத்துறதுக்காவெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வரல. ஆமாம், நீ முதல்ல ஒரு உண்மையை சொல்லு, அவனை பிடிச்சி போய் தான் நீ கல்யாணம் பண்ணியா அப்படிங்கிறாங்க. அப்படி நிலா ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. பதில் பேசுடி, வாயை திறந்து சொல்லு, நிஜமாவே உனக்கு அவனை பிடிச்சி தான் நீ கல்யாணம் பண்ணியா அப்படிங்கிறாங்க. அப்போ எதுவுமே பேசாமல் இருக்கும்போது மனோகர் ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருமா, நீ அவனை எப்படி கல்யாணம் பண்ண, அவன் உனக்கு என்னென்னலாம் பொய் சொல்லி ஃப்ராடு பண்ணி உன்னை ஏமாத்தினா எல்லா விஷயமும் அப்பாவுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலாவுக்கு ஷாக் ஆகுது. அப்பா அப்படிங்கிறாங்க, நீ இனிமேல் எதுவுமே பேசக்கூடாது, அவன் உன்னை ஃப்ராடு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான், அதனால அந்த கோவத்தில் தான் நீ டிவோர்ஸும் பண்ணியிருக்க, அதானே உண்மை அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி நிற்கும்போது இப்போது அவங்க அண்ணனை எழுந்து நின்றுட்டு, அப்பா அவனை தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன்ல, அவனோட மொத்த எண்ணமோ நம்ம வீட்டிலேருந்து அவளை வந்துட்டு எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடணும், கல்யாணம் பண்ணணும், ஏன்னா பணக்கார பையன் பொண்ணு இல்லை, அதனால அவன் நல்ல சொத்துக்காக பிளான் போட்டான்ப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் வேணாம், தேவையில்லாமல் சோழனை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏய் நிறுத்திடி, என்ன எப்போ பாரு சோழன்ட்டே இருக்க, அவன் என்னென்ன ஃப்ராட் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கான், உன்னை ஏமாற்றிருக்கான், அப்படி இருந்தும் கூட நீ என்னடி இன்னும் சோழன் சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. சோழனை பற்றி முதல்ல உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன தெரியணும், எல்லாமே தெரியும், அவன் மண்டவாளம் என்னங்கிறத அவன் அண்ணனே புட்டு வச்சுட்டான் அப்படின்னோடனே, யார் சேரண்ணனா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அவன் தான் சொன்னான், அவன்கிட்ட நான் கேட்டேன் என்ன பிரச்சனைன்னு, அவன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னோடனே இப்போ சேரன் மேலே செம்ம கோவமாகறாங்க. திரும்பவும் அண்ணன் அதே வேலையை பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சரியான கோவம் வருது. இங்கே பாரு நிலா, இதுக்கு மேலே நீ திருவண்ணாமலையில் தான் இருக்கணும், உனக்கு என்ன வேலை வேணுமோ இங்கே இருந்தே நீ அதை பாரு, நீ ப்ராஜெக்டை பண்ணாமல் போ, அதை செய்ய முடியாதுன்னு கூட நீ சொல்லிடு, ஆனால் இனிமேல் நீ சென்னைக்கு போகணும் அப்படிங்கிறத நீ யோசிக்க கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ரூம்குள்ளே அனுப்பிட்டு வெளியில் கேட்லாம் சாத்திடுறாங்க. நிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கேருந்து சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சோழனுக்கு ஃபோன் பண்ணோடனே அங்கே சோழன் வீட்டில் ஆல்ரெடி பதட்டத்தில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து டென்ஷன்லேயே இருக்காங்க. என்னடா சொல்கிற, திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அப்போவே நீ தடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிற சேரன். என்னென்ன பண்ண சொல்ற, அவங்க அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிலாவே போறேன்னு சொல்றா, அப்ப நான் என்னென்ன சொல்ல முடியும், அவங்க அப்பா அம்மா வேற கூடயே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி விடுடா, அதான் நிலாவே தைரியமா இருன்னு சொல்லியிருக்குல்ல, பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் கரெக்டா நிலாவும் கால் பண்றாங்க. ஆனா நிலா தானே கால் பண்றா அப்படிங்கும்போது, சரிடா பேசு அப்படின்னோடனே பல்லவன் வேகமா வந்துட்டு, அண்ணா என்ன ஸ்பீக்கர்ல போடுன எல்லாரும் கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. சரின்னு ஸ்பீக்கர்ல போட்டுட்டு, நிலா சொல்லு நிலா அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படிங்கிறாங்க. சொல்லு நிலா, நீ சேஃபா இருக்கியா, ஓகே தானே, பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. போச்சு சோழன், எல்லாமே போச்சு அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னோடனே, சேரனை எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு எங்கள் அப்பா கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே சேரன் ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாரு. சோழனுக்கு அப்படியே பக்குன்னு ஆகுது. என்ன நிலா சொல்கிற, அண்ணன் சொன்னிச்சா, என்ன சொல்லிச்சு அப்படின்னோடனே, நீங்கள் என்னை ஏமாற்றி கல்யாணம் நான் உண்மை தெரிஞ்சு டிவோர்ஸ் அப்ளை பண்ணது, அதுக்கப்புறம் சேர்ந்து வாழலாம் ட்ரை பண்ணும்போது தான் நீங்கள் உங்களை பார்த்தா இன்னொரு உண்மை தெரிஞ்சு நான் டிவோர்ஸ் வேணான்னு சொன்னது, அதுக்கப்புறமா உங்களுக்கு 6 மாதம் நான் டைம் கொடுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே சேரனை வந்து சொல்லி வச்சிருக்காரு. திருந்தவே மாட்டாரா அண்ணன், ஏற்கனவே ராக விஷயத்துல எதுக்காக சொன்னீங்க, நான் அசிங்கப்பட்டு வந்தேன்னு எவ்வளோதான் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ திரும்ப என் அப்பா கிட்டே போய் சொல்லியிருக்காரு, அதனால தான் அவங்க அதை மனசில் வச்சுட்டு என்னை பொய் சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. நிலா, நான் அப்போவே சொன்னல, நீ அவரை நம்பாத, அவர் ஏதோ பிளான் பண்ணுறாருன்னு நான் உங்ககிட்ட சொன்னல நிலா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும் சோழன், அண்ணனுக்கு ஆக்சிடென்ட்னா என் முன்னாடி தான் உட்காந்து ஃபோன் பேசினாங்க, அதை நம்பி தானே நானும் வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி அதை விடு, இப்போ அங்கே என்ன நிலவரம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சென்னைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சோழன், நான் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னை ரூம்குள்ளே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி நிலா, நீ எதுவுமே கவலைப்படாத, என்ன பண்ணுறது, நீயும் நானும் சேரணும்னு இருக்கத மற்ற ஆளுங்க யாரும் வந்து எதிர்க்கிறாங்களோ இல்லையோ, ஒருவேளை என் அண்ணனும் உங்கள் அப்பா கூட சேர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, டேய் சோழா என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இருன, செம்ம கடுப்பில் இருக்கேன் நான், தேவையில்லாத வேலை பார்த்து விட்டு இப்போ வந்து சமாதானம் பண்ணுற மாதிரி பண்ணுறியா, சத்தியமாக சொல்கிறேனே, நீ எனக்கு அண்ணன் தானானா எனக்கு தெரியல, நிலா கிட்ட அப்படி அண்ணன் பேசிகிட்டு இருந்தியே, கொஞ்சமாவது நானும் நிலாவும் சேர்ந்து வாழணும்னு உனக்கு மனசில் என்ன இருந்தா நீ போய் அவங்க அப்பா கிட்டே சொல்லியிருப்பியானே அப்படிங்கிறாங்க.
டே சோலா, நீ இப்போயும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டடா அப்படிங்கிறாங்க. என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்? உன்னை போய் முதல்ல யார் அவர்கிட்ட இதெல்லாம் சொல்ல சொன்னது அப்படிங்கிறாங்க. நானாக போய் எதுவுமே சொல்லலடா, அவராக தான் என்னை கூப்பிட்டு என்ன பிரச்சனை, நல்லா தானே பேசிக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணாங்க, ஏதாவது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீ சொல்லுப்பா, நம்ம சமாதானம் பண்ணி சேர்த்து வச்சிடலான்னு தாண்டா அவர் சொன்னார், அதை நம்பி தாண்டா நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அவர் என்ன கேட்டாலும் நீ அப்படியே போய் வளரிடுவ அப்படி தானே, அந்த ஆளை பற்றி உனக்கு தெரியாதா? ஏற்கனவே என்னை ரொம்ப நல்லவ மாதிரி பேசி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் என் மேலே திருட்டு பழியை சுமத்தி நீங்கள் எல்லாரும் தானே வந்து என்னை காப்பாற்றுனீங்க, ஏன் அதெல்லாம் உனக்கு மறந்து போயிடுச்சா? அப்படியெல்லாம் பண்ணினாலும் திடீர்னு வந்து மாதிரி என்னை நிலா கூட சேர்த்து வைப்பார், அதை நீ நம்பி அவர்கிட்ட சொல்லியிருக்க அதானே, இப்போ நீ சொல்கிறத நம்பணும் அதானே அப்படிங்கிறாங்க. டே சொல்ல, என்னடா இப்படி பேசுகிற, சத்தியமாக நான் தப்பாக நினச்சி எதுவும் சொல்லலடா அப்படிங்கிறாங்க. அப்படியே பாண்டி பல்லவனுக்குலாம் செம்ம டென்ஷன் ஆகுது. நான் ஏன்னா சும்மானு இருக்க மாட்டியா, ஏன்னா அவங்க அப்பா கிட்டே போய் சொன்னேன் அப்படின்னு போய் கேட்குறாங்க. சத்தியமாக நான் தப்பாக நினச்சி சொல்லலடா அப்படிங்கிறாங்க. என்னவோ நீங்கள் இனிமேல் யாரும் தயவு செஞ்சு எனக்காக எதுவுமே பண்ணாதீங்க, நான் அன்னைக்கே வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லி கிளம்பி போனேன், நிலா தான் சமாதானப்படுத்தி என்னை கூட்டிகிட்டு வந்தா, அப்பயுமே நீங்கள் என்னை கைவிட்டுட்டீங்க, இப்போயும் என்னை கைவிட்டுட்டீங்க, எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே வராரு. ஸோ எங்கடா கிளம்புறப்ப அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்குறாரு. நான் உயிரோடு இருக்கிறதே வேஸ்டியா, இங்கே இருக்கிறதுக்கு நான் போய் எங்கேயாவது சாகலாம், நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. இருடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடாச்சு, ஏன்டா அவன் அப்படி போகிறான் அப்படின்னோடனே இப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்ன உடனே நடேசனுக்கே கோவம் வருது. என்னடா சேரா நீ இப்படி இருக்க, வீட்டுக்கு மூத்த வேண்டாம், நீ கொஞ்சமாவது ஒரு அறிவோட பண்ண வேணாமா, என்னடா இப்படி போய் சொல்லியிருக்க அப்படின்னோடனே, நான் நல்லது நினச்சி அவர் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னதுனால தான்ப்பா நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. என்னத்தான் நீ சேர்த்து வைப்பியோ, அந்த ஆளை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியும், திடீர்னு அந்த ஆள் இங்கே வந்திருக்காரு அப்படிங்கும்போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, என்ன திடீர்னு வந்திருக்கீங்கன்னு நான் கேட்டதுக்கு அந்த அம்மா என்னடானா அப்படி பேசிச்சு, இப்போ பார்த்தியா நினச்ச மாதிரியே பிளான் போட்டு இப்போ திருவண்ணாமலைக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்களா, நான் அன்றைக்கி சொன்னப்போ மட்டும் எல்லாரும் என்னை திட்டினீங்க, அவ்வளோதான் நிலா இந்த வீட்டுக்கு வராதுன்னு நான் சொன்னேன்ல, அப்போ மட்டும் என்னை திட்டினீங்கல்ல, இதோ இப்போ சொன்ன மாதிரி அந்தாலும் கூட்டிகிட்டு போயிட்டாரா, அவ்வளோதான் போச்சு, நல்ல பொண்ணு வீட்டுக்கு வந்ததை ஒழுங்காக வச்சு வாழ தெரியாதவங்களாம் இப்போ எல்லாம் தலையில் துண்டை போட்டுட்டு ஆளாளுக்கு ஒரு மூலையில் உட்காருங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் திட்டிட்டு கடுப்பில் எந்திரிச்சு வெளியே போயிடுறாரு. ஸோ சோழன் இங்கேருந்து கிளம்பி நேராக திருவண்ணாமலைக்கே போகிறாரு. அங்கே போயிட்டு வெளியில் நின்று கற்றுன்னு கத்துறாரு, கதவே திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ வெளியே நின்று ஃபோன் பண்ணுறாரு. நிலா, நான் உங்கள் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன் நிலா, வெளியே வா நிலா அப்படிங்கிறாங்க. சோழன், வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, இதை தாண்டி நான் எப்படி வெளியே வருது அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, உனக்காக தான் நான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே வந்துட்டு சோழனை திரும்ப இப்போ கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்தோன்னே தேனுக்கு எல்லாருக்குமே கோவம் வருது. நிலா, எதுக்கு நீ அவனை இப்போ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிறாங்க. ஏன் கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அவன் உனக்கு யாரடி, எதுக்காக நீ அவனை இன்னும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. முதல்ல சோழனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவர் ஃப்ராடு பண்ணார், பொய் சொன்னார், பொய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதுதானே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சோழன் எனக்காக என்னென்ன பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன தேடி அவன் பெருசாக பண்ணியிருக்க போகிறான், உன் அப்பா உனக்கு பண்ணதை விட அவன் உனக்கு பண்ணிட்டான், உன்னை படிக்க வச்சு உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதையே லட்சமாக கட்டி உன்னை படிக்க வச்சாருடி, அந்த நன்றி கூட இல்லாமல் நீ இங்கேருந்து போனது மட்டும் இல்லாமல் அவனை இப்போ நீ தூக்கி வச்சுட்டு வேற பேசுறியா அப்படிங்கிறாங்க. அப்படி தான் நான் பேசுவேன், ஏன்னா நான் படித்ததுக்கான எந்த ஆதாரமுமே இல்லாமல் மொத்தமாக போட்டு இதோ இந்த இடத்துல தானே கொளுத்தி எரிச்சிங்க, ஆனாலும் அந்த இடத்துல நான் உடஞ்சி போயிடக்கூடாதுன்னு எனக்காக எங்கெங்கேயோ அலைஞ்சு எனக்கு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்து இதோ இப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு அங்கேயும் நான் பிடிக்கலன்னு வெளியில் வந்ததுக்கப்புறமா இப்போ நானாக ஒரு ஓனாக கம்பெனி ஆரம்பித்து நான் பண்ணுறேன்னா அதுக்கு காரணம் யார், எல்லாமே சோழன் தான் அப்படிங்கிறாங்க. ஏன் நல்லா இருக்கு நிலா நீ பேசுகிறது, அவன் தான் உனக்கு எல்லாமே பண்ணான் அப்படி தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவர் இல்லைனா அந்த சர்டிஃபிகேட் எனக்கு முதல்ல கிடச்சிருக்குமா, நான் படிச்சிருக்கேங்கிறக்கு ஒரு ப்ரூஃபே இல்லாமல் நான் சுற்றிட்டு இருந்தேன், அந்த நேரத்தில் அவர் தான் எனக்கு பண்ணார், என்னோடய ஆதார் கார்டு எல்லாமே அவர்கிட்ட ஏதோ ஒரு வகையில் இருந்ததுனால தான் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே நான் இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கான பணம் கொடுத்தது கூட சோழன் தான், எனக்காக எல்லாமே பண்ணுறது சோழன் தான். அப்படி இருக்கும்போது அவரை விட்டு என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் எதிர்த்து இப்போ பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீ எதுக்குடா இப்போ இங்கே வந்த, வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலாவோட அண்ணன் போயிட்டு சோழன் கிட்ட சண்டை போடுறாரு. இப்போ நிலா போய் என்ன தான் தடுத்தாலும் ரெண்டு பேருக்கு இடையில அடிதடி ஆகிடுது, சோழனை வந்துட்டு அடித்து தள்ளிடுறாங்க. இதை பார்த்தோன்னே நிலாவுக்கே கோவம் வருது, சோழனோட தலையில் வேற அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. இதை பார்த்ததுமே நிலாவுக்கு செம்ம கடுப்பு வந்து, அவ்வளோதான் இல்லை உங்கள் புத்தியை நீங்கள் காட்டிட்டீங்கல்ல, அவ்வளோதான், இதுக்கு மேலே உங்களுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, வாங்க சோழன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே தேனை பார்த்துட்டு, நிலா திரும்ப திரும்ப நீ தப்பு பண்ணுறடி, அவனை நம்பி நீ போகிற, அவன் இன்னும் உன்னை என்னென்ன சொல்லி போய்
பொய் சொல்லி ஏமாற்ற போகிறானோ எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. ஏமாத்தினாலும் பரவாயில்ல, நான் சோழன் கூட தான் இருப்பேன், எனக்கு சோழன் எப்படி நடந்துக்குவார், எனக்காக என்னென்ன பண்ணுவாருங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் திரும்ப திரும்ப என்னை ஏமாத்துகிற வேலையை தான் நீங்கள் பண்ணீங்க. இப்போ கூட என்னை ஏமாற்றி தானே கூட்டிகிட்டு வந்தீங்க. அப்போ சோழன் பண்ணதுக்கும் நீங்கள் பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியே எல்லாருமே ஒரு மாதிரி நிற்கும்போது இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழனை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியே வராங்க. ஸோ ஒரு 2-3 வீக்ஸில் இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.